Taste the Daily. நில உரிமையாளர்கள் மட்டுமே பயன்பெறும் வகையில் விடியா ஸ்டாலின் அரசு குறுவை தொகுப்பு திட்டம் கொண்டு வந்துள்ளதால் அதனை திரும்பப் பெற்று பழைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள், அறிவிக்கப்பட்டுள்ள குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் விவசாயிகள் பதிவேற்றம் செய்வதில் குளறுபடிகள் உள்ளதாக கூறினர். நில உரிமையாளர்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யும் வகையில் கணினியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிக அளவில் ஆலயங்கள், மசூதிகள் மற்றும் தேவாலயத்திற்கு சொந்தமான நிலங்கள் உள்ளதால் அதனை குத்தகைக்கு சாகுபடி செய்யும் விவசாயிகள் பயனடைய வாய்ப்பு இல்லை என்றும் விவசாயிகள் கூறியுள்ளனர். ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் ரசீது கொடுத்து பணம் கேட்டு ஒரு கும்பல் மிரட்டியுள்ளது. மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் ஒரு பெண் அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கோவைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வாகனத்தை எடுக்கும்போது அங்கு வந்த கும்பல் ரசீது கொடுத்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். விடியா ஸ்டாலின் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பேருந்து நிலையத்தில் அராஜக கும்பலின் வசூல் வேட்டையால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாதங்குப்பம் கிராமத்தினர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியை விரைந்து முடிக்க கோரி காலி குடங்களுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தாதங்குப்பம் கிராமத்தில் பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போது தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் இதனை விரைந்து முடிக்க கோரி காலி குடங்களுடன் தாதங்குப்பம் கிராமத்தினர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான பாம்பாற்றில் செவ்வாய்க்கிழமை இரவு கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,485 கனஅடியாக உயர்ந்துள்ளது. கடந்த 2 தினங்களாக அணையின் நீர்மட்டம் 12 அடி உயர்ந்து 63.82 அடியாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே செல்போன் பேசியபடி தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கைகள் வலுத்துள்ளன. ஆற்காட்டில் இருந்து கலவை செல்லும் சாலையில் தனியார் பேருந்தை செல்போன் பேசியபடி ஓட்டுநர் ஒருவர் இயக்கிய சம்பவம் பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான வீடியோ வெளியான நிலையில் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் சாலை விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அஜாக்கிரதையாக கார் இயக்கப்பட்டதில் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தடம் பெரும்பாக்கம் பகுதியில் ரவி என்ற கூலி தொழிலாளி மதுபோதையில் மயங்கி கிடந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த மணிகண்டன் என்பவர் கவனக்குறைவாக இயக்கிய கார் ரவி மீது ஏறியதில் அவர் உயிரிழந்தார். இது குறித்தான புகாரின் பேரில் அவர் பிடிபட்ட நிலையில் திமுக ஆட்சியில் மதுபோதையில் மக்கள் மயங்கி கிடப்பதும் இதன் காரணமாக உயிரிழப்புகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. தர்பூசணி விவசாயிகள் நஷ்ட ஈடு கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தது விவசாயிகளை வேதனையடைய வைத்தது. இந்த ஆண்டு தர்பூசணி சாகுபடி செய்ததில் விற்பனையாகாமல் அதிகளவு நஷ்டம் ஏற்பட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்டங்களாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் விழா ஒன்றுக்கு வந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தர்பூசணி நஷ்ட ஈடு குறித்து யாரும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் கூறியது அமைச்சரை சந்திக்க வந்த விவசாயிகளை வேதனையடைய வைத்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே திருவேட்டை ஐயனார் கோயில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 800 காளைகள் பங்கேற்றன. 350க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் ரொக்கம் வழங்கப்பட்டது. காளைகள் முட்டியதில் 50 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பூர் நெருப்பெரிச்சல் பகுதியில் உள்ள பாறைக்குழியில் குப்பை கொட்ட வந்த லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். நெருப்பெரிச்சல் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு பயன்பாடற்ற பாறைக்குழியில் மாநகராட்சியினர் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். கடந்த 2 தினங்களாக பெய்த மழையால் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். இந்த நிலையில் இங்கு குப்பை கொட்ட வந்த லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியத்தால் பொதுமக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாக நேரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மக்கள் தொடர்பு முகாம் மின்சாரம் இல்லாமல் நடத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கடும் அவதியடைந்தனர். பாலூர் கிராமத்தில் அரசின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே திறனற்ற திமுக ஆட்சியின் அவலத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திறனற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் என யார் பேசுவதும் கேட்காமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் மனு அளிக்க வந்த பெண் ஒருவரிடம் மனுவை பெறாமல் தாமதப்படுத்தியதால் அப்பெண் அதிருப்தி அடைந்தார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு நிகழ்ச்சியிலேயே மின்தடை ஏற்படும் அளவிற்கு அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் விடியா திமுக பெண் சேர்மன் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டிடம் கட்டி அரசுக்கு வாடகைக்கு விட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் நகரமன்ற தலைவராக திமுகவை சார்ந்த தமிழ்ச்செல்வியும் அவரது கணவர் அசோகன் நகரமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் பானாவரம் சாலை அருகே அரசு கல்லாங்குத்து புறம்போக்கில் கட்டிடம் கட்டி அரசு அர்பன் வங்கிக்கு வாடகைக்கு விட்டு தக்கான்குளத்தில் 3 அடுக்கு சொகுசு விடுதி கட்டியுள்ளதாக ஜமாபந்தியில் புகார் அளிக்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுக நகரமன்ற தலைவர் கணவருடன் சேர்ந்து அரசு நிலத்தை அபகரித்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் மலை கோயிலில் பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் வகையில் வள்ளிக்கும்மி நடன நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. வேடசந்தூர் மேல்மாத்தினி கிராமத்தைச் சேர்ந்த ஓம் கந்தன் கும்மி கலைக்குழு சார்பில் பழனி முருகன் மலை கோயிலில் வள்ளிக்கும்மி, கோலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட நடனங்களை ஏராளமான பெண் பக்தர்கள் ஆடி அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அமல்படுத்தப்படும் தொழிலாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் முழுமையாக அமலுக்கு வருவதில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு முறையும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அமல்படுத்தும் போதும் ஊதிய உயர்வு மட்டும் அமலாகிறதே தவிர அதில் தொழிலாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் முழுமையாக அமலுக்கு வருவதில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக 14வது ஊதிய ஒப்பந்தத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள 99% விதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் மே 29ஆம் தேதி நடைபெற உள்ள 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் போடப்படும் ஒப்பந்தமாவது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமா என தொழிலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் கழிவுநீர் கால்வாய் சீரமைக்கப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் கால்வாய் பாதைகளில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குப்பைகள் சூழ்ந்து கழிவுநீர் வெளியேறாத அவலநிலை உள்ளதாகவும் பேரூராட்சி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்துள்ள மக்கள் சாலை மறியல் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர்.